ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு சேலம் டிஸ்ட்ரிக்ட் சங்ககிரி வட்டம் வைகுந்தங்கிற லொக்கேஷன் இந்த சைட் போயிட்டு இருக்குது. 63/42, அதாவது 2664 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த குடோன் நம்ம பண்ணி கொடுத்துருக்குது. ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்காக இந்த சைட்டை வந்து கிளைண்ட்டை நமக்கு அப்ரோச் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரியே நிறைய கம்பெனியில் கொட்டேஷன் கேட்டிருந்தாரு, நம்மகிட்டே ஒரு கொட்டேஷன் வாங்கியிருந்தாரு. ஆக்சுவலாக இந்த கிளைண்ட் பண்ண ஒரு தவறு என்னன்னா, கிளைண்ட் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நிறைய கம்பெனியில் பிரிக்கு விசாரிச்சு பார்த்துருக்கிறாரு. அதில் பிடிச்சி போய் ஒரு கம்பெனிக்கு இவர் வந்து ஒரு 20,000 அட்வான்ஸ் பண்ணிட்டாரு. அதில் அந்த கேரளா கம்பெனி என்ன மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்குறாங்கன்னா, கல் டெலிவரி பண்ணுறதுக்கே ஒரு 20 days டைமிங் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. தென் வந்து லேபர் வரத்துக்கும் ஒரு 20 days டைம் கேட்டிருந்தாரு. ஆனால் அவங்களோட கமிட்மெண்ட்டை அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டு. ஏன்னா ஒரு டைமிங்குள்ளே இந்த பில்டிங் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்ஜென்ட்டு. இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து விசாரிச்சாரு, இந்த மாதிரி நீங்கள் எத்தனை நாளில் முடிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு. சார் நம்ம டெலிவரி, அதாவது நீங்கள் புக் பண்ண டேட்லேருந்து 1 வீக்குள்ளேயே நாங்கள் கல் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே நமக்கு புக் பண்ணியிருந்தாரு. 1 வீக்குள்ளேயே நம்ம கல் கொடுத்துட்டோம், டெலிவரி கொடுத்துட்டோம். அதே மாதிரியே நெக்ஸ்ட் டேவே நம்ம கட்டுறதுக்கு லேபர் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 daysக்குள்ளேயே இதை நம்ம லிண்டல் ஒர்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ லிண்டல் முடிச்சிட்டாங்க. இப்போ லிண்டல் முடிச்சுட்டு இப்போ வந்து 3 feet கட்டுறதுக்கு இப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம டைமிங் வந்து ரொம்ப எடுத்துக்க தேவையில்ல மட்டன்டலாக் பொறுத்த வரைக்கும். அது மாதிரி நீங்கள் கம்பெனியில் விசாரிக்கும் அப்படின்னா அவங்ககிட்ட ஸ்டாக் எந்த மாதிரி இருக்குது, லேபர் அவங்க எந்த மாதிரி வச்சுருக்காங்க, இவங்க வந்து லேபர் சப்போர்ட் பண்ணுவாங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் இருக்கிற ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கணும். ஒரு ரேட் அடிப்படையில் வந்து ஒரு கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டியூரேஷன் டைம், அதாவது அந்த டைமிங் வந்து ரொம்ப எடுத்துக்குவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து அந்த டைமிங் இருக்காது. ரெண்டாவது ஒர்க் ஃபினிஷிங் பக்காவாக நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு, அதாவது லேபர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்லாக் பிரிக்கு இந்த மாதிரி குடோன் பர்பஸில் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னா நம்மளை வந்து ஆஃபீஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களே வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு எஸ்டிமேஷன் எடுத்து கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய் டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டிங்களா உங்களுக்கு ஆட்டோ ரிப்ளை மெசேஜெல்லாம் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.